திரள்நிதி கேட்கும்போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்காரன் ஏழை எதையுமே பார்க்கக்கூடாதுடா, பணத்தை மட்டும் தாண்டா வாங்கணும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாட்டை துரைமுருகன் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. அதில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சைமன் செபாஸ்டியனுக்கு வருவோம். நம்ம சாட்டை துரைமுருகன் ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாரு மக்களே. என்ன தெரியுமா, அவங்க கட்சியில் கடந்த சில மாதங்களாக கூண்டோட விலகல்னு நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, இந்த போராட்டத்துக்கு கூட்டம் கூடுதுன்னு காவல்துறை 300 பேரை இறக்கியிருக்காங்க. கூண்டோட விலகிச்சின்னு சொன்னால் எப்படிங்க இவ்வளோ கூட்டம் கூடுதுன்றதை பார்த்து பயந்து போய் தான் காவல்துறை இவ்வளோ பேரை இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைமனை கைது பண்ணதுக்காக தமிழ்நாடு பூரா நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு 100 பேர் குவிஞ்சிட்டாங்களாம். 100 பேர் குவிஞ்சாங்களாம். 100 பேர் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லுங்க, குவிஞ்சாங்கலாம் சொல்லக்கூடாது, சரியா? சரி, இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, 100 பேர் ஒரு கட்சியில் ஒரு இடத்துல கூடுறது ஒரு மேட்ரா? 100 பேர் 200 பேர் கூடினாங்கன்னு பெருமையாக சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடுறாங்க அப்படின்றதுக்காக பாருங்க ஐயோ நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, சரியா? பெரிய மாபெரும் படை கூட்டம் அப்படின்றது கம்ப்ளீட்லி வேற. அதெல்லாம் நீங்கள் கனவுலையும் உங்களுக்குலாம் நடக்காது. சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் போடுறப்போ அளவுக்கு அதிகமாக கூட்டம் வரும்னு காவல்துறையெல்லாம் பயந்து போய் வந்தாங்களாம். இவங்க பண்ணுற அளப்புறை இருக்கு, ஐயோ எப்படியெல்லாம் வச்சு உருட்டுறாங்க பாருங்களேன். இவங்க அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்துகிறாங்க. இவங்க வர்ற கூட்டத்தை அப்படியே மொத்தமாக தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் காவலர்கள் நிறைய பேர் வேணும். அதுக்காக தான் இவ்வளோ காவலர்களை நியமித்து மொத்தமாக இவங்களாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது கூட புரிஞ்சுக்காம எங்களுக்கு கூட்டம் பயங்கரமான அவங்களே அவங்களுக்கான சுய இன்பத்தை அடைஞ்சிக்கிறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்டை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சைமனை கைது பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, கைது பண்ணி வச்சு அந்த மண்டபத்தில் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணாங்களாம், பாட்டு பாடி ஃபன் பண்ணாங்களாம். இந்த பாட்டு ஃபன்னை பார்ப்போமா? என்னடா அண்ணனை நடுவில் உட்கார வச்சு பூ புனித நீராட்டு விழா நடக்கிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஃபன் பண்ணாங்களாம், ஃபன்னு. போர்க்களம் நீ போகும்போது அப்படியே இவர் பெரிய போராளி மாதிரியும் பெரிய இவர் மாதிரி சொன்னார்ல, நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங் தம்பி, நான் போராளி ட்ரைனிங் அது மாதிரி தான் இவர் பெரிய போராளி மாதிரியும் இது மாதிரி வந்து நின்ன உடனே பெரிய இவர் மாதிரியும் காட்டிக்கிறது. அங்கே போய் வருண்குமார் எஸ்பி கிட்ட, தம்பி நான் டிண்டு போட்ட காரில் வந்து மன்னிப்பு கேட்குறேன் தம்பி, எப்படி எந்த பொசிஷனில் எப்படி வந்து குப்புற விழணும்னு சொல்லி நான் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன் தம்பின்னு சொல்லி மண்டி இட்டுட்டு வந்திருக்காப்புல. போட மாட்டேன், எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல என்ன பண்ணிடுவேன், நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன். இன்னங்க அழுதுட்டாரு. டேய் சைமா அழாதடா, பார்க்க கஷ்டமா இருக்குடா சைமா, தயவு செஞ்சு அழாதடா. போட மாட்டேன், எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல என்ன பண்ணிடுவேன், நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன். இது எத்தனை பேருக்கு சிரிப்பு வரும்னு தெரியல. எனக்கு சத்தியமா பார்த்ததுல இருந்து என்னால சத்தியமா அடக்க முடியல சிரிப்ப. அழுதுட்டாரு கடைசியில. போட மாட்டேன், எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல என்ன பண்ணிடுவேன், நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன். இவரு பரம்பரையிலேயே இவங்க மன்னிப்பு கேட்டதே இல்லையா தம்பி? ஏன் பரம்பரையிலே கிடையாது தம்பி. இவர் என்ன பரம்பரை வரும் முதல்ல? மன்னர் பரம்பரையா? என்ன பரம்பரை வரும் முதல்ல? மன்னிப்பே கேட்டது இல்லையா தம்பி? நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங், நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியான நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பேப்பா உழவு வைப்பேன், நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். ஒவ்வொரு இதாக கொடுப்பான், ஒவ்வொரு துப்பாக்கியாக கொடுத்து இப்படி சுடணும்னா சூட்டு பயிற்சி கொடுக்குறான் புகழ் மாதிரி. நல்ல அந்த காட்சி அப்படியே படமாக அந்த அவன் செருப்பை கழட்டி கொடுத்துட்டு அது மேலே முட்டிக்காலை போட்டுக்கிட்டு சுடுங்க அப்படின்னு. இதில் சேர என்ன பண்ணுவான், அங்கே நிறைய கொக்கு மேய், வண்டி வேகமாக அப்படி இப்படியும் போகும். அதில் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது சுடணும் கொக்கை. சரியா குறி பார்த்து சுடணும்பா. டேய் இப்போ தான்டா சுடவே கற்றுக்கிட்டு இருக்கேன், நீ போய்கிட்டு இருக்கும்போது இப்படா சுடுறேன். இந்த பாருங்க நான் சுடுறேன், நீ எத்தனை வருஷமாடா சுடுற? நான் இப்போ தானடா சுடுறேன். அண்ணே நீங்களும் நல்லா சுடுவீங்களே, நல்லா வடை சுடுறது, நல்லா பொய்யா சுடுறதெல்லாம் நல்லா பண்ணுவீங்களே. அது என்னடா மைக்கில் ஏதோ மாஸ்க் போட்டுட்டு இருக்கு? அது சரிதான், முன்னாடி ஒரு பெரிய வைரஸ் இருக்குல்ல, கொரோனா வைரஸ் பேசிக்கிட்டு இருக்குல்ல, அதனால மாஸ்க் போடுறது நல்லது தான், மைக்குக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஆனால் அந்த ஒப்பாரி தாங்க என்னால் சத்தியமாக முடியல. பக்கத்தில் அத்தனை லேடிஸை நிற்க வச்சுட்டு இப்படி ஒப்பாரி வைக்கிறாரு இந்த ஆளு. அதே மாதிரி
உச்சபட்சமா, அதாவது அநாகரிகத்தின் உச்சபட்சமா என்னிடம் மோத முடியாமல் என்னுடைய மனைவியின் முகநூல் பக்கத்தில் இருந்தும் அவளுடைய புகைப்படங்களை எடுத்து, என்னுடைய முகநூல் பக்கத்திலே நான் பகிர்ந்திருந்த என் மனைவியின் புகைப்படத்தை எடுத்து அதை அசிங்கமான புகைப்படங்களோடு ஒட்டி மாஃபிங் செய்து அதை என் மனைவிக்கு, அதாவது அவங்களுடைய தனிச்செய்திக்கு அனுப்பி அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து உளவியல் ரீதியிலான தாக்குதல்கள். இது எவ்வளவு ஒரு கேவலமான தரம் தெரியுமா? இதெல்லாம் அண்ணன் தட்டி கேட்பாரு, இதெல்லாம் கண்டிப்பாருன்னு இன்னைய வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கோம். நீங்க நம்பிட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் தட்டியெல்லாம் கேட்க மாட்டாப்ல. செய்ய சொல்றதே அவர் தானே. எங்க போய் எதை எதிர்பார்க்குறீங்க? சொந்த கட்சிக்காரனையே என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. அப்போ வெளி ஆட்களை எல்லாம் என்ன பாடுபடுத்துவாங்க இவங்கெல்லாம்? ஐபிஎஸ் வருண்குமார், ஐயோ அவர் டிஐஜி வருண்குமார். டிஐஜி வருண்குமார் அவருடைய வேலையை தான் பார்த்தாரு. இந்த சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி பாட்டு பாடினதுக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்தாரு. அதுக்காகன்னு சொல்லிக்கிட்டு அவரையும் அவருடைய ஒய்ஃபையும், அவர் ஒய்ஃப்லாம் என்ன தப்பு பண்ணாங்க முதல்ல எனக்கு புரியலை. அவர் ஒய்ஃபெல்லாம் எதுக்குடா முதல்ல இழுக்கிறீங்க? அது போக அவருடைய குழந்தைகள், மொத்த குடும்பத்தையும் தவறாக சித்தரித்து அவங்களெல்லாம் ரொம்ப ஆபாசமான தாக்குதலுக்குள்ளே ஈடுபடுத்தி என்னென்ன கூத்து பண்ணானுங்க இந்த சாம்பிகள்லாம். இப்போ சொந்த கட்சிக்காரனே இப்படி பேசுகிறான்னா இப்போ வெளி மனுஷனா இப்போ என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க? அடுத்தவன் குடும்பம், அடுத்தவன் பிள்ளை, அடுத்தவன் தாய் தவப்பேன், இதெல்லாம் பேசுறது மட்டும்தான் இவங்களுக்கு முடியும். கருத்தியலை கேட்டால் சொல்லுவானுங்க, கருத்தியலாக நாங்கள் மோதும், கருத்தியலாக நாங்கள் ஸ்ட்ராங், கருத்தியலாக எங்ககிட்ட வந்துருப்போம், வா கருத்தியலாக வா பாப்போன்னு கூப்பிட்டா வரமாட்டானுங்க. குடும்பத்தையும் பொண்டாட்டி பிள்ளைகளையும் எல்லாத்தையும் தான் பேசுவானுங்க. ஏதாவது லேடிஸ் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோஸை வெட்டி விட்டுறது, குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது யாராவது ஃபோட்டோ போட்டால் இந்த அண்ணன் அதர்மம் மனோஜ் அவர்களுடைய ஃபோட்டோவையும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க சமீபத்தில். அவர் அவருடைய குடும்பத்து கூட ஏதோ ஃபோட்டோ பகிர்ந்துருப்பார் போல். இந்த சாம்பி பயல்கள்லாம் அவருடைய குடும்பத்தோடு இருக்க ஃபோட்டோஸையும் தப்பாக மார்க் பண்ணி அவருக்கும் இதே பிரச்சனை சமீபத்தில் நடந்துச்சு. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு எதிராகவும் யாரும் பேசிடக்கூடாது, இவனுங்க கட்சிக்குள்ளேயும் யாரையும் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. யாராவது அப்படி பேசிட்டா உடனே அவங்க குடும்பம் குட்டி எல்லாத்தையும் இழுத்து போட்டுடுறது. எவனும் பயப்பட போகிறதில்ல. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் தான்டா கேவலமான ஆட்கள்னு மக்கள் முன்னாடி நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சினா நீங்கள் உங்களுக்கான கண்ணியத்தோடு இருக்கணும். அந்த கண்ணியத்தை நீங்கள் மீறுறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கைவிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அரசியல் கட்சி தானே நடத்த வந்திருக்கீங்க. ஏதோ தீவிரவாத கும்பல் மாதிரி அடுத்தவனை தாக்குறதுலேயே குறியா இருக்கிறீங்க. அரசியலை தாண்டி ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்துன்னு எல்லாம் மண்ணாங்கட்டியும் பண்ணுறது. ஆனால் வெளியே மட்டும் நல்லவங்க, மக்களுக்கானவங்க, இயற்கையை நேசிப்போம் நாங்கள் அப்படி இப்படி பெண்களுக்கானவர்கள் மண்ணாங்கட்டியும் பேசுறது. சைமன் இந்த மாதிரி போராட்டம் நடத்தினார் இல்லையா, அது தடையை மீறி நடத்தினதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குமோன்னு தோணுதுங்க. என்னன்னா இந்த மாதிரி வருண்குமார் இந்த மாதிரி பேசினார் இல்லையா, இந்த கோர்ட்டில் வச்சு இந்த மாதிரி பேசிட்டார். சைமன் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னார், டென்ட் போட்ட காரில் மன்னிப்பு கேட்குற தம்பின்லாம் சொன்னாருன்னு சொல்கிறத வருண்குமார் ஐபிஎஸ், வருண்குமார் டிஐஜி சொன்னார் இல்லையா ப்ரெஸ் மீட்டில். அதை மறைக்கிறதுக்காக, அது வெளியே தெரியாமல் இருக்கும் இல்லையா, இவர் டக்குன்னு இவர் இந்த மாதிரி தடையை மீறி போராட்டம் பண்ணாருன்னா வெளியே மக்கள் யாருக்கும் தெரியாது இல்லையா இந்த மாதிரிலாம் நடந்த விஷயம். உடனே ஃப்ளாஷ் நியூஸ் ஃபுல்லாக சீமான் கைது இப்படி அப்படி இப்படி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. இதுக்கு முன்னாடி இவங்க எந்த போராட்டத்துக்கு இவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் நீதிமன்றத்துக்கு போய் பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. எப்படியாவது இப்படி பெர்மிஷன் வாங்கி தான் எப்படியுமே போராட்டம் நடத்துவானுங்க. இப்படி தான் பழக்கப்பட்டிருக்கானுங்க. இப்படி பழக்கப்பட்டவனுங்க திடீர்னு ஏன் தடையை மீறி பண்ணுறானுங்க அப்படின்ற கேள்வி வருது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு சீரியஸான மேட்ரா, அவ்வளோ தடையை மீறியும் பண்ணணும், ஆளுங்கட்சியை எதிர்க்கணும், அவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு விஷயம் இது இப்போவே கண்டிச்சாகணும், இப்போவே போராட்டம் நடத்தணும், நாங்களாம் உயிரை கொடுத்துனா பண்ணுவோம், என்னை கைது பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவசரமாக இறங்குறதுக்கு, அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு இறங்குறதுக்கு வேற என்ன காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுனா ஒன்று லைம் லைட்டுக்காக பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் இதை திசை திருப்பி சைமனுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லையா, இதை மறைச்சிடலான்றதுக்காக பண்ண மாதிரியும் எனக்கு தோணுது. கடைசியாக சைமன் கைதானது மோடிக்கு கருப்பு பலூன் விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இல்லையா, அப்போ கைதானது தான். இப்படி இந்த மாதிரிலாம் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்னு பண்ணி இப்படிலாம் மண்டபத்தில் எங்கேயுமே சைமன் வைக்கப்படலை. இந்த நாடகம் முழுவதும் சைமன் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டதை மறைச்சி திசை திருப்பதற்காக தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.